ஹலோ மக்களே, நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒரு காலையில் ஒரு 8 மணி ஆகுது. இந்த ஸ்ட்ரீட் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது மாதிரி போட்டிருக்காங்கல்ல, டிசைனாக ஒரு வால் போட்டிருக்காங்கல்ல, இது ஜஸ்ட்டு ஒரு டெம்பரவரி வால் தான். இதை பாருங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ப்ரொமோஷன் சிங்கப்பூர் நைட் ஃபெஸ்டிவல் எல்லாம் ப்ரொமோஷன் போட்டிருக்காங்கல்ல, இது உள்ள ரினிவேஷன் நடக்குது, அதனால் அவங்க போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் பேரிகேட். இது சர்ச்சு, சிங்கப்பூரில் சர்ச் எப்படி இருக்குது பாருங்கள். கேத்தாலிக் சர்ச் ஆஃப் செயின்ட் பீட்டர் அண்ட் பால். சிங்கப்பூரில் நிறைய சர்ச் இருக்குது. ஸோ தமிழ் கம்யூனிட்டி இருக்குது, தெலுங்கு கம்யூனிட்டி இருக்குது, நிறையா பேர் இது மாதிரி சர்ச்சில் நிறையா சிங்கப்பூரில் இருக்குது. இங்கே பாருங்கள் உட்கார்றதுக்கு மரத்தை பாருங்களேன். இது ரெயின் வாட்டர் உள்ளே போகிறதுக்கு. இந்த ட்ரீ பாருங்கள் சிங்கப்பூரில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது பீப்புள் சிட் பண்ணுறதுக்காக. இது வண்டி எதுவும் உள்ளே வர்றதுக்காக அந்த பேரிகேட் மாதிரி போட்டிருப்பாங்க. பாருங்கள், இதான் ஸ்மோக் பண்ணுற இடம். ஸ்மோக் பண்ணுறதுக்கு சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் இது மாதிரி ஒரு டஸ்ட்பின்னு மேலே ஒரு ஹேஷ்டேக் போட்டிருப்பாங்க. இதில் தான் பீப்புள் ஸ்மோக் பண்ணுவாங்க. பாருங்கள் சிங்கப்பூரில் பாருங்கள், ஒவ்வொரு ட்ரீக்கு கீழேயும் ரெயின் வாட்டர் போகிறதுக்கு மண் போட்டு இந்த மாதிரி தண்ணி உள்ளே போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த இடமே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஒரு மார்னிங் ஒரு பீஸ் ஏரியா பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது ஹோட்டல் ராயல் கியூன்ஸ். இதுவும் ஒரு ஹோட்டல் தான். இந்த ஏரியா சூப்பராக இருக்குது. காலையில் வந்தேன், செம்மையாக இருக்குது. சிங்கப்பூரோட மெயின்டெனன்ஸ். இது சர்ச். டஸ்ட்பின், க்ரீன் கலர் டஸ்ட்பின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரபிஷ். நீங்கள் பாருங்கள், ஒரு ரோடு பக்கத்தில் மரம். ஸ்மோக் பண்ணுறாப்லையா? ஏன்னா எங்கே இருந்தாலும் நியர்பை இங்கே இருந்துச்சுன்னா இங்கே தான் ஸ்மோக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சிட்டிங் பிளேஸ். பீப்புள் ஜஸ்ட் ஃப்ரீயாக உட்காந்து சிட் பண்ணுறதுக்காக இது மாதிரி போட்டிருப்பாங்க. எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி. சிங்கப்பூரில் நிறைய க்ரியேட்டிவிட்டி பண்ணுவாங்க. புதுசாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால தான் சிங்கப்பூர் டூரிஸ்ட்டில் நம்பர் 1 இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிங்கப்பூரை விசிட் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.